கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் கட்டட தொழிலாளியின் உயிரிழப்புக்கு முறையான சிகிச்சை அளிக்காததே காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கள விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கட்சி பெருமாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ரமேஷ். இவர் கட்டிட வேலை செய்யும் போது நேற்று மயங்கி விழுந்திருக்கிறார். அவர் உடனடியாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக மருத்துவர்கள் வராமல் செவிலியர் மட்டுமே சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. அவரது உறவினர்கள் அவர் இறந்த உடனே அந்த பகுதியை முற்றுகையிட்டு மருத்துவமனையில் நேற்றே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மருத்துவர்கள் வராததுக்கு என்ன காரணம், சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சை அளிக்காததுக்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயத்தை நேற்று பேசி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடலை வாங்க மறுத்துவிட்டார்கள் நேற்று. இந்நிலையில் இன்று காலை அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஆதரவாக மருத்துவமனையில் நடைபெறும் இதுபோல் சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய விசாரணை நடத்த வேண்டும், இதற்கான காரணம் அறிவதற்கு தனி குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட அந்த கூலி தொழிலாளி குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து விருத்தாச்சலம் மருத்துவமனையில் இதுபோல் சம்பவம் தொடர்வதாகவும் அவர் குற்றச்சாட்டு வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காவல்துறை அவருடைய பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இதுபோல் உயிரிழப்பிற்கு சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் விசாரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் கட்டட தொழிலாளியின் உயிரிழப்பிற்கு முறையான சிகிச்சை அளிக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.